ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பெண்கள் ஏன் வளையல் அணிய வேண்டும், அதனால் என்ன பலன் என்றும் பார்க்க போகிறோம். வீட்டிலேயே இருக்கிற டேப்பு வைத்து மெஷர்மெண்ட் எப்படி எடுப்பது என்று பார்க்க போகிறோம். வளையல் அளவை தெரிந்து கொள்வோம். மோதிரம் அணிவதால் என்ன பலன், அதை எப்படி வீட்டிலேயே இருக்கிற மெஷர்மெண்ட் எடுப்பது என்றும் பார்க்க போகிறோம். ஒரு விஷயம் செய்வதற்கு முன் ஏன், எதற்கு, எப்படி என்று கேட்கும் நாம் வளையல் அணிவதற்கு முன் அதை பற்றி தெரிந்து கொண்டு வளையல் அணிந்து கொள்ளுங்கள். திருமண வாழ்க்கையில் நல்ல தொடக்கம், கணவரின் நல்வாழ்வு, நல்ல அதிர்ஷ்டம், மன அமைதி மற்றும் கருவில் இருக்கும் குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு உதவுகிறது. சிவப்பு மற்றும் பச்சை வளையல்களையும் நேர்மறை ஆற்றலையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தருகின்றன. வளையல் அணிவது மன அழுத்தத்தை குறைக்கிறது. வளையல் ஒரு பெண்ணின் கணவரின் நல்வாழ்வை குறிக்கின்றன. வளையல்களில் ஒளி குழந்தையின் மூளை வளர்ச்சியை தூண்டுகிறது. வளையல் கையின் பகுதியில் புள்ளிகளை அழுத்துவதன் மூலம் வெள்ளை அணு உடலில் அதிகரிக்கிறது. ஹார்மோன்களும் சுரப்பு அதிகரிக்கிறது. இதனால் தாய்க்கும் சேய்க்கும் நோய் எதிர்ப்பாற்றலை வளையல் போடுவதன் மூலம் நோய்களிலிருந்து தடுக்கலாம். வளையல் அணிவது சோர்வு மற்றும் உடல் நல பிரச்சனைகளிலிருந்து தடுக்கிறது. வளையல் அணிவது கிரகத்தை வலுப்படுத்தும். ஆடம்பரமான வாழ்க்கையை வாழவும் உதவும். வளையல் அணிவது ஒரு பாரம்பரியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திருமணமான பெண்கள் தங்கள் கைகளில் வளையல்களை அணிந்து கொள்வது ஒரு வழக்கமாக கருதப்படுகிறது. பெண்கள் ஏன் வளையல் அணிய வேண்டும் என்று தெரிந்து கொண்டிருப்பீங்க. வீட்டிலேயே வளையல் அளவு எப்படி எடுப்பது என்று பார்ப்போம். உங்களுக்கு வளையல் சைஸ் தெரியலையா, கவலை வேண்டாம். நான் சொல்கிற மெத்தடில் ஃபாலோ பண்ணி உங்கள் வளையல் சைஸை தெரிஞ்சு கொள்ளுங்கள். உங்கள் கையை நல்லா இருக்க மூடி, சுண்டி விரல் முட்டியையும் ஒரு புள்ளியும், ஆள்காட்டி விரல் முட்டி ஒரு புள்ளியும் வைத்து, அதன் பிறகு இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் ஸ்கேல் ஆர் டேப் மெஷர்மெண்ட் பயன்படுத்தி பாருங்கள். எனக்கு 7 சென்டிமீட்டர் வருது. என்னுடைய வளையல் அளவு 2.12. உங்களுடைய அளவு என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். என்னுடைய தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். போகிறது பெண்கள் மோதிரம் ஏன் அணிய வேண்டும், அதனால் என்ன பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம். மோதிரம் மெஷர்மெண்ட் எப்படி எடுப்பது என்று பார்க்க போகிறோம். பெண்கள் மோதிரம் அணிவது பல கலாச்சாரங்களில் ஒன்று. நம்பிக்கையின் அங்கமாகவும் மோதிரம் உள்ளது. திருமணமான பெண்கள் மோதிரம் நிச்சயதார்த்த மோதிரம் அன்பு, உறுதி மற்றும் உறவுகளின் அடையாளமாக பார்க்கப்படுகின்றன. திருமண மோதிரம் திருமணத்தின் அடையாளமாக கணவன் மனைவிக்கும் இடையிலான பற்று, அன்பு மற்றும் விசுவாசத்தையும் குறிக்கிறது. பெண்கள் வெள்ளி மோதிரம், ஐம்பொன் மோதிரம் அணிய பணவரவு அதிகரிக்கும். நமது கைகளிலும் சரி, கால்களிலும் சரி, மோதிரம் அணிவதற்கு என்றே சில வரைமுறைகள் வகுத்து வைத்துள்ளனர். இதற்கு பின்னால் சில அறிவியல் காரணங்களும் உள்ளன. கை, கால் இரண்டிலும் உள்ள 2வது விரலில்தான் பெண்கள் மோதிரம் அணிய வேண்டும். கையில் மோதிரம் அணிவதாக இருந்தாலும், காலில் மெட்டி அணிவதாக இருந்தாலும் 2வது விரலை தான் சொல்லி உள்ளார்கள் முன்னோர்கள். உடலில் உள்ள அனைத்து நரம்புகளும் நமது பாதத்தில் சென்று முடிவடைகிறது. இதில் பெண்களின் கர்ப்பப்பையுடன் தொடர்புடைய முக்கியமான நரம்பு காலின் 2வது விரலில் சென்று முடிவடைகிறது. இந்த விரலில் சிறிது அழுத்தம் கொடுப்பதன் மூலம் கர்ப்பப்பை வலுவடையும். இதனால்தான் பெண்களின் உடலில் மாற்றங்கள் ஏற்படும் காலங்களான பருவமடையும் மற்றும் திருமணத்திற்கு பின் காலில் மெட்டி கட்டாயம் அணிய வேண்டும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர். மோதிரம் ஏன் அணிகிறோம், அதனால் என்ன பலன் என்று பார்த்திருப்பீங்க. அடுத்தபடி எப்படி மோதிரம் அளவு வீட்டிலேருந்து எடுப்பது என்று பார்ப்போம். வீட்டில் டேப் அல்லது ஒரு பேப்பர், டேப் இல்லைன்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரில் கையில் சுற்றி இந்த எண்டுக்கு கீழே இருக்கிற சுத்தின எண்டுக்கும் மேலே இருக்கிற பேப்பருக்கும் ஒரு கோடு போடுங்க. அந்த கோடு போட்ட அளவை எடுத்து மெஷர்மெண்ட்டில் எடுத்துகிட்டு போய் அளந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 7 சென்டிமீட்டர் வருது. இந்த ரிங் சார்ட்டை பயன்படுத்தி உங்கள் அளவை தெரிந்து கொள்ளுங்கள். நான் சொன்ன பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.